பிரஸ்ட் கேன்சர் வந்துட்டு இஸ் அ மோஸ்ட் காமன் கேன்சர் இன் இந்தியா, மோஸ்ட் காமன் கேன்சர் காசிங் டெத் இன் இந்தியா. ஸோ பிரஸ்ட் கேன்சருக்குன்னு அப்படி ஸ்பெசிஃபிக்காக ஒரு ரீசன் கிடையாது. பட் வி ஹாவ் மெனி ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், நிறைய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்னால இந்த பிரஸ்ட் கேன்சர் வரலான்னு வி ஹேவ் ஐடென்டிஃபைட். இதில் வந்து சில ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ண முடியும், சிலது சேஞ்ச் பண்ண முடியாது. அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணக்கூடிய ரிஸ்க் ஃபேக்டர்ஸில் ஒன்று தான் ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கஹால். ஸோ இந்த ஸ்மோக்கிங் எஸ்பெஷலி யங்கர் ஏஜ் விமன் ரொம்ப நாள் வந்து ஸ்மோக் பண்ணும்போது அவங்களுக்கு நார்மல் பாப்புலேஷனோட கம்பேர் பண்ணும்போது பிரஸ்ட் கேன்சர் வர்றதுக்கான ரிஸ்க் வந்து அதிகம். ஸோ சிமிலர்லி பிரஸ்ட் கேன்சர் வந்தாலும் அதோட ட்ரீட்மெண்ட்ல இப்போ பிரஸ்ட் கேன்சர் சர்ஜரியோ இல்லை ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரியோ பண்ணும்போது அதுலேருந்து இருக்க ரெக்கவரியும் ஸ்மோக்கிங் பண்றவங்களுக்கு கொஞ்சம் புவரா இருக்கும். ஸோ பிரஸ்ட் கேன்சர் ட்ரீட்மெண்ட்ல ஒன் ஆஃப் த ட்ரீட்மெண்ட் வந்து ஹார்மோன் தெரப்பி. அந்த ஹார்மோன் தெரப்பி எடுக்கும் போதும் ஸ்மோக்கிங் பண்றவங்களுக்கு பிளட் கிளாட்ஸ் வரதோ இல்லை அதனால வந்து ட்ரீட்மெண்ட்டே ஸ்டாப் பண்ற சான்சஸ் கூட உண்டு. பிரஸ்ட் கேன்சர்னால இறந்து போறவங்க ரேஷியோவும் ஸ்மோக்கிங் பண்றவங்களுக்கு அதிகம் உண்டு. பிரஸ்ட் கேன்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் திருப்பி பிரஸ்ட் கேன்சர் வர்றதுக்கான ரிஸ்கையும் ஸ்மோக்கிங் நிறைய பண்றவங்களுக்கு அது அதிகமா இருக்குது. ஸோ ரொம்ப நாள் ஸ்மோக் பண்றவங்க, நிறைய சிகரெட்ஸ் பெர் டே ஸ்மோக் பண்றவங்களுக்கு ரிஸ்க் வந்து அதிகம் when compared to a நார்மல் பாப்புலேஷன். இருந்தாலும் அப்பப்போ அக்கேஷனலாக ஸ்மோக் பண்றவங்களுக்குமே ரிஸ்க் வந்து அதிகம். ஸோ இன்னைக்கு இந்த ஆன்டி ஸ்மோக்கிங் டே அன்னைக்கு எவ்ரி ஒன் ஷுட் குவிட் ஸ்மோக்கிங் ஆர் நெவர் ஸ்டார்ட் ஸ்மோக்கிங். ஸ்மோக்கிங் இப்போ எஸ்பெஷலி யங் ஏஜ் குரூப்ல அதிகமா இருக்கு, காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ் அவங்ககிட்டலாம். ஸோ அது வந்துட்டு இப்போல்லாம் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஸ்மோக்கிங்லாம் வந்துச்சு. தேர் ஆர் வேப்பிங், அப்புறம் இந்த பென்ல வந்து ஸ்மோக் பண்ற மாதிரி எல்லா டைப் ஆஃப் ஸ்மோக்கிங்குமே வில் ஹாவ் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் எஃபெக்ட். இதுல கம்மியா இருக்கு அப்படின்ட்டு கிடையாது. அதுவும் எஸ்பெஷலி இன் பப்ளிக் பிளேஸ் வென் யூ ஸ்மோக், தேர் வில் சில்ட்ரன், குழந்தைங்க இருக்கலாம், பிரெக்னென்ட் விமன்ஸ் இருப்பாங்க. ஸோ சோஷியலியும் நம்ம ரெஸ்பான்சிபிளா இருக்கணும். ஸோ குவிட் ஸ்மோக்கிங். உங்களுக்கு ஸ்மோக்கிங் அவாய்ட் பண்ண முடியல, ப்ரிவென்ட் பண்றது கஷ்டமா இருக்குன்னா there are many other ways. there are certain gums, அப்புறம் கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணலாம். ஸோ ப்ரிவென்ட் யுவர் செல்ஃப், எஸ்பெஷலி லேடிஸ் ஸ்மோக்கிங் அவாய்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. புகை இல்லாத நாடை உருவாக்கும்.